ஸ்டீரியோ ஐசோமெரிசத்துல என்னென்ன பார்த்துருக்கோம்னாக்கா, ஒண்ணு கன்ஃபர்மேஷனல் ஐசோமெரிசம் பார்த்துருக்கோம். அடுத்து பார்க்கக்கூடியது என்னன்னா, கான்ஃபிகரேஷனல் ஐசோமெரிசம். கான்ஃபிகரேஷனல் ஐசோமெரிசம். ஆப்டிகல் ஐசோமெரிசம் அதாவது ஸ்டீரியோ ஐசோமெரிசத்துல 2 டைப்ஸ் இருக்குது. ஒண்ணு கன்ஃபர்மேஷனல் ஐசோமெரிசம். அதுதான் ஸ்டாகர்டு, எக்லிப்ஸ்டு, ஸ்கியூன்ட்டு பார்த்துருக்கோம். சேர் ஃபார்ம், போட் ஃபார்ம் இப்படியெல்லாம் பார்த்துருக்கோம். இன்னொன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கான்ஃபிகரேஷனல் ஐசோமெரிசம். இந்த கான்ஃபிகரேஷனல் ஐசோமெரிசத்துல 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்னு வந்து ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம், இன்னொன்னு தான் ஆப்டிகல் ஐசோமெரிசம் என்று நம்ம சொல்றோம். இந்த வேர்ட்லயே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆப்டிக்கல் என்று சொல்றோம். ஆப்டிக்ஸ் என்ன? லைட் தானே. அப்போ இந்த ஐசோமர்ஸ் எதுல வரணும்னா, லைட்ல ஏதோ வித்தியாசத்தை காமிக்கணும், லைட்ல ஏதோ டிஃபரன்ஸை காமிக்கணும். இந்த ஐசோமர்ஸ் வந்து லைட்ல ஏதோ டிஃபரன்ஸை காமிக்குது. அதனால தான் ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் என்று சொல்லியிருக்கோம். சரி, இது லைட்ல டிஃபரன்ஸை காமிக்குது இல்ல, அந்த லைட் என்ன? அது ஆர்டினரி லைட்டா? என்ன கிடையாது. அந்த லைட்டுக்கு பேர் என்னன்னா பிளேன் போலரைஸ்டு லைட். அந்த லைட் என்னன்னு சொல்றோம்னா பிளேன் போலரைஸ்டு லைட் என்று சொல்றோம். பிளேன் போலரைஸ்டு லைட்டுக்கும் ஆர்டினரி லைட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன? ஆர்டினரி லைட்ன்றது நமக்கு தெரியும். அதாவது சன்லைட்டை பார்க்குறோம், டியூப் லைட்டை ஆன் பண்ணால் லைட் எரியுது, அதை பார்க்குறோம். இது எல்லாமே ஆர்டினரி லைட்டு தானே. சரி, இந்த ஆர்டினரி லைட் வைப்ரேட் ஆகுமா? வைப்ரேட் ஆகுது. வைப்ரேட் ஆகுதுன்னா எந்த டைரக்ஷன்ல வைப்ரேட் ஆகுது? எல்லா டைரக்ஷன்லையும் தான் வைப்ரேட் ஆகும். எல்லா டைரக்ஷன்லையும் தானே லைட்டை பார்க்குறோம். இப்போ சன்லைட் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் தானே இருக்குது. லைட்டு டியூப் லைட் ஆன் பண்ணால் ரூமில் எல்லா பக்கமும் தானே வெளிச்சம் தெரியுது, பிரைட்னஸ் தெரியுது. அப்போ ஆர்டினரி லைட்டு தான். ஆர்டினரி லைட் எந்த டைரக்ஷனில் வைப்ரேட் ஆகுது? எல்லா டைரக்ஷன்லையும் தான் வைப்ரேட் ஆகுது என்று சொல்கிறோம். சரி, அப்போ ஆர்டினரி லைட் பார்த்தீங்கன்னா எல்லா டைரக்ஷன்லையும் வைப்ரேட் ஆகுதுன்ட்டு நம்ம சொல்கிறோம். இப்படி எல்லா டைரக்ஷன்லையும் வைப்ரேட் ஆகுது. ஆர்டினரி லைட் வந்து எல்லா டைரக்ஷன்லையும் வைப்ரேட் ஆகும். இதுல பாருங்க, பிளேன் போலரைஸ்டு லைட் அப்படின்னா இந்த வேர்ட்லயே அந்த நேமை சொல்லியிருக்காங்க, மீனிங்கை சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு பிளேன்ல தான் வைப்ரேட் ஆகும். அதனால தான் பிளேன் போலரைஸ்டு லைட் என்று சொல்லியிருக்காங்க. இந்த லைட் என்ன பண்ணும்? ஒரே ஒரு பிளேன்ல தான் வைப்ரேட் ஆகும், மற்ற பிளேன்ல வைப்ரேட் ஆகாது அப்படி சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஒரு டைரக்ஷன்ல தான் வைப்ரேட் ஆகும், மற்ற டைரக்ஷன்லாம் வைப்ரேட் ஆகல அன்ட்டு இதை சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ இந்த ஆர்டினரி லைட்டை பிளேன் போலரைஸ்டு லைட்டா மாத்துறதுக்கு என்ன செய்யணும்? என்ன செய்றீங்கன்னா, நைக்கோல் பிரிசம் எடுத்துக்கோங்க. நைக்கோல் பிரிசம் எடுத்துக்கணும். இந்த நைக்கோல் பிரிசம்ன்றது ஒன்றும் கிடையாது, ஆர்டினரி கிளாஸ் தான். இது ஆர்டினரி கிளாஸ். இது என்ன பண்றீங்கன்னா, இப்படி ரெண்டா உடைங்க. இந்த ஆர்டினரி கிளாஸ் தான் இது. இதை என்ன பண்றீங்கன்னா, இப்படி ரெண்டா பிரேக் பண்ணிக்கிறீங்க. இப்படி இது ஒரு பார்ட், இது ஒரு பார்ட். இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள். இப்படி ரெண்டா பிரேக் பண்ணிட்டு இந்த ரெண்டுத்தையும் என்ன பண்றீங்கன்னா, சிமெண்ட் போட்டு ஒட்டிடுங்க, க்ளூ போட்டு ஒட்டிடுங்க. என்ன க்ளூனாக்கா கனடா பால்சம். கனடா பால்சம். இந்த சிமெண்ட்டை போட்டு ஒட்டிடுங்க இந்த இடத்துல. இப்போ ரெண்டுத்தையும் ஒட்டியாச்சு. இப்போ இந்த ஆர்டினரி லைட்டை இதன் வழியா பாஸ் பண்ணுங்க. ஆர்டினரி லைட்டை இந்த நைக்கோல் பிரிசம் வழியா பாஸ் பண்றீங்க. ஆர்டினரி லைட் என்ன பண்ணும்? எல்லா டைரக்ஷன்லயும் வைப்ரேட் ஆகும். இந்த ஆர்டினரி லைட்டை இந்த நைக்கோல் பிரிசம் வழியா பாஸ் பண்ணீங்கன்னா வெளியே வரக்கூடிய லைட் எப்படி இருக்குன்னாக்கா பிளேன் போலரைஸ்டு லைட்டா இருக்கும். அந்த பிளேன் போலரைஸ்டு லைட் என்ன ஆகுன்னா ஒரே டைரக்ஷன்ல மட்டும்தான் வைப்ரேட் ஆகும், ஒரே பிளேன்ல மட்டும்தான் வைப்ரேட் ஆகும், மற்ற பிளேன்ல எல்லாம் வைப்ரேட் ஆகாது. அப்போ பிளேன் போலரைஸ்டு லைட்னா இது ஒரு டைரக்ஷன்ல வைப்ரேட் ஆகுது, ஒரு பிளேன்ல வைப்ரேட் ஆகுதுன்ட்டு நம்ம சொல்றோம். சரி, இந்த பிளேன் போலரைஸ்டு லைட்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ கொடுத்திருக்கிற சப்ஸ்டன்ஸ், அதாவது ஏதோ ஒரு காம்பவுண்ட் எடுத்துக்கிறீங்க. அந்த காம்பவுண்ட்
இந்த ஆப்டிக்கல்ல டிஃபரன்ஸை காமிக்கிறதுனால ஐசோமர்ஸ் நம்ம சொல்ல வரோம். அதாவது இந்த லைட்ல டிஃபரன்ஸை காமிக்கிறது. இந்த பிளேன் போலரைஸ்டு லைட்ல ஏதோ ஒரு டிஃபரன்ஸை காமிக்கிறதுனால தான் ஆப்டிக்கல் ஐசோமெரிசம், ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம். சரி, அதனால கொடுத்திருக்கிற காம்பவுண்டை எடுத்துக்கோங்க. கொடுத்திருக்கிற காம்பவுண்டை எடுக்கிறதுக்கு முன்ன கொடுத்திருக்கிற காம்பவுண்ட் என்ன பண்றீங்கன்னா இந்த டியூப்ல எடுத்துக்கோங்க. இந்த டியூப் எடுத்துக்கிறீங்க. இந்த டியூப்ல வந்து எந்த காம்பவுண்டுக்கு ஆப்டிக்கல் ஐசோமெரிசத்தை பத்தி நம்ம பேச போறோமோ அந்த காம்பவுண்டை இதுல எடுத்துக்கோங்க. இந்த காம்பவுண்டை இங்க எடுத்துக்கணும். எந்த காம்பவுண்டுக்கு ஆப்டிக்கல் ஐசோமெரிசத்தை பத்தி நம்ம பார்க்க போறோமோ அந்த காம்பவுண்டை இந்த இதுல எடுத்துக்கோங்க. சரி, இப்போ இந்த பிளேன் போலரைஸ்டு லைட்டை இந்த காம்பவுண்ட் வழியா நம்ம பாஸ் பண்ணணும். இப்போ இந்த பிளேன் போலரைஸ்டு லைட்டை இந்த காம்பவுண்ட் வழியா நம்ம பாஸ் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? இங்க என்ன பண்றீங்கன்னா இந்த இடத்துல ஒரு அனலைசரை வைக்கிறீங்க. இது எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு அனலைசரை நம்ம வைக்கிறோம். அந்த அனலைசர் இப்போ ஒரு அனலைசர் இங்க வைக்கணும். எப்படி நம்ம வைக்கிறது நம்ம பார்க்க போறோம். இங்க என்ன பண்றீங்கன்னா இது போல ஒரு அரேஞ்ச்மெண்ட் இங்க இருக்கு. இந்த பார்ட் பாத்தீங்கன்னா ஒப்பக்கா இருக்கும். இந்த பார்ட் பாத்தீங்கன்னா ஒப்பக்கா இருக்கும். இந்த பார்ட்டும் பாத்தீங்கன்னா ஒப்பக்கா இருக்கும். இந்த பார்ட் மட்டும் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்டா இருக்கும். இந்த பார்ட் மட்டும் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்டா இருக்கும். இது வந்து ஒப்பக், இதுவும் ஒப்பக், அப்படி இருக்கும். இப்போ இதை எப்படி அரேஞ்ச் பண்ணி வைக்கணும்னா இதை அரேஞ்ச் பண்ணி வைக்கணும்னா இந்த டிரான்ஸ்பரண்ட் பார்ட் வந்து இந்த லைட் வைப்ரேட் ஆகுது பாருங்க, அந்த பிளேனுக்கு பேரலா இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். அப்படின்னா இங்க லைட் எந்த டைரக்ஷன்ல வைப்ரேட் ஆகுதோ, எந்த பிளேன்ல வைப்ரேட் ஆகுதோ அதே பிளேன்ல இந்த டிரான்ஸ்பரண்ட் பார்ட் இருக்கணும். அது போல இதை அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ இந்த பிளேன் போலரைஸ்டு லைட் இந்த டிரான்ஸ்பரண்ட் பார்ட் வழியா அப்படி இப்படி வெளியே வருமா? இந்த பிளேன் போலரைஸ்டு லைட் இந்த டிரான்ஸ்பரண்ட் பார்ட் வழியா அப்படியே பெனிட்ரேட் ஆயிட்டு இந்த காம்பவுண்டுக்குள்ள வரும். இப்போ வந்திருக்கு இந்த பிளேன் போலரைஸ்டு லைட் இப்படி வெளியே வந்துருச்சு. இப்போ இங்க வந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல என்ன பண்றீங்கன்னா இங்க எப்படி இந்த அரேஞ்ச்மெண்ட்டை பண்ணிருக்கீங்களோ அதே போல அரேஞ்ச்மெண்ட் இங்கேயும் பண்ணிக்கணும். இந்த பக்கமும் பண்ணிக்கணும். இப்படி அதே போல அரேஞ்ச்மெண்ட் இந்த பக்கம் பண்ணிக்கோங்க. அதாவது இது வந்து எப்படி இருக்குன்னா ஒப்பக்கா இருக்கணும், இதுவும் ஒப்பக்கா இருக்கணும். இது மட்டும் எப்படி இருக்குன்னா டிரான்ஸ்பரண்டா இருக்கணும், மற்றதெல்லாம் ஒப்பக்கா இருக்கணும். சரி, டிரான்ஸ்பரண்ட். இப்போ இந்த டிரான்ஸ்பரண்ட் பார்ட்டும் இந்த டிரான்ஸ்பரண்ட் பார்ட்டும் பேரலா இருக்கிற மாதிரி தான் இனிஷியல்ல இருக்கணும். ஓகே, இப்படி இருக்குது. இப்போ என்ன பண்றீங்கன்னா இப்போ கண்ணை இந்த இடத்துல கொண்டு வந்து பார்க்கணும். இந்த இடத்துல காம்பவுண்ட் இருக்குது. ஓகேவா? இந்த பிளேன் போலரைஸ்டு லைட் இந்த டிரான்ஸ்பரண்ட் பார்ட் வழியா பெனிட்ரேட் ஆயிட்டு இந்த காம்பவுண்டுக்குள்ள வந்து இருக்குது. இங்க என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. இப்போ இந்த வழியா இந்த டிரான்ஸ்பரண்ட் பார்ட் வழியா பாக்குறீங்க. பாத்தீங்கன்னா பிரைட்னஸ், கம்ப்ளீட் பிரைட்னஸ் தெரியுது. கம்ப்ளீட் பிரைட்னஸ் தெரியுதுன்னா என்ன அர்த்தம்? இந்த பிளேன் போலரைஸ்டு லைட் இங்க ரீச் ஆயிருக்குதுன்னு அர்த்தம். இந்த பிளேன் போலரைஸ்டு லைட் இந்த இடத்துல ரீச் ஆயிருக்குது, இந்த இடத்துல ரீச் ஆயிருக்குதுன்னு அர்த்தம். அப்படின்னா இந்த பிளேன் போலரைஸ்டு லைட் எந்த பிளேன்ல இங்க வைப்ரேட் ஆச்சோ அதே பிளேன்ல இங்கேயும் வைப்ரேட் ஆகுது, அதே பிளேன்ல இங்கேயும் வைப்ரேட் ஆகுது. அதனால தான் நமக்கு பிரைட்னஸ் தெரியுது.
அப்படின்னா இந்த காம்பவுண்ட் இந்த பிளேன் போலரைஸ்டு லைட்டை ஒண்ணுமே பண்ணலன்னு அர்த்தம். அப்போ பிரைட்னஸ் இப்படி இருக்கும். சப்போஸ் இந்த டிரான்ஸ்பரண்ட் பார்ட்டும் இந்த டிரான்ஸ்பரண்ட் பார்ட்டும் பேரலா இருக்குது இனிஷியலா. இப்போ பார்க்குறோம் பிரைட்னஸ் இல்லை. பிரைட்னஸ் இல்லை. பிரைட்னஸ் இல்லை அப்படின்னா இந்த பிளேன் போலரைஸ்டு லைட் எந்த பிளேன்ல வைப்ரேட் ஆகுதோ அதே பிளேன்ல தான் இங்க வைப்ரேட் ஆகுது. ஆனா இந்த இடத்துல அதே பிளேன்ல வைப்ரேட் ஆகல. அப்படின்னா இந்த காம்பவுண்ட் இந்த பிளேன் போலரைஸ்டு லைட்டை என்னவோ பண்ணிருக்குது. அதனால்தான் அதே பிளேன்ல வைப்ரேஷன் இல்லை. அதனால்தான் பிரைட்னஸ் இல்லை. சரி, என்ன பண்ணலாம்னா இந்த இதை வந்து ரொட்டேட் பண்ணலாம். ஆனா இதை ரொட்டேட் பண்ண முடியாது, பிக்ஸ்டு இது. இதை ரொட்டேட் பண்ணிக்கலாம். இதை ரொட்டேட் பண்ணிக்கினே போங்க. இப்படி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணின்னு போங்க, இல்லைன்னா ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணின்னு போங்க. எப்படி வேணாலும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். இதை ரொட்டேட் பண்ணின்னு போயினே இருங்க. எந்த இடத்துல பிரைட்னஸ் வருதோ அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிடுங்க. சரியா? சப்போஸ் ஒரு 30 டிகிரி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணிருக்கீங்க. இப்போ பிரைட்னஸ் கிடைச்சிருக்குது அப்படின்னா இந்த பிளேன் போலரைஸ்டு லைட்டு, இந்த பிளேன் போலரைஸ்டு லைட்டை இந்த காம்பவுண்ட் எவ்வளவு டிகிரி ரொட்டேட் பண்ணி இருந்தா இதை நம்ம 30 டிகிரி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ண பின்னாடி பிரைட்னஸ் கிடைக்குது.